எல்லாரும் இதை பார்த்துருக்க மாட்டாங்க நானே. வாவ், நான் நினைக்கிறேன் செப்டம்பர் 5ஆம் தேதியோட பெரிய ட்ரெண்ட் ஆக போகுது. உண்மையாவே அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு. நார்மலாகவே எல்லாமே ட்ரெண்டிங் ஆகி கொண்டு இருக்கு தானே ஒரு புது விஷயமா. அப்போ லாஸ்ட்டாக வந்து சின்ன வயசுல ஒரு டொஃபி சாப்பிடுவோம் தெரியுமா, இந்த பவுடர் மாதிரி மேல இருக்கு இந்த குட்டி குட்டி டொஃபி, அந்த டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் பவி, ஜது. ஹாய். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதான விளையாங்க தெரியும். அதாவது மெயின் ரோட்லேயே இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஜுபி ஐஸ்கிரீம் சென்டருக்கு தான் வந்திருக்கிறோம். என்னடா வளமையாக போகிறதானே, என்ன புதுசாக வீடியோ போட்டிருக்கோம், என்ன புதுசாக காட்ட போறீங்கன்னு யோசிப்பீங்க. இல்லை, என்னென்னு சொன்னால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது புதுசாக மார்க்கெட்டுக்கு. என்னடா நீங்கள் ஃபோன் மட்டும் தான் லான்ச் பண்ணுவீங்க புதுசாக, என்னடா ஐஸ்கிரீம் எல்லாம் யோசிக்காதீங்க. புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, 5ஆம் தேதி வரப்போகுது. அப்போ அந்த அண்ணா எங்களுக்கு கால் பண்ணியிருந்தா இப்படி ஐஸ்கிரீம் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி உங்களோட ரிவ்யூவை வந்து சோசியல் மீடியாவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரீச் பண்ணலாம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ செய்து போட்டுருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அப்போ எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, பெருசாக ஃபோன் இல்லை, கிளியர் இல்லை, ஒன்றும் இல்லை, மைக் இல்லை, நார்மலாக வந்து செஞ்சுட்டு போயிடுவோம். இந்த லொக்கேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது கடை கிளிநொச்சி மத்திய கல்லூரி ஸ்கூல் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னுக்கு நேராகவே இருக்கு. என்ன ஐஸ்கிரீமை சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்னோ ஐஸ்கிரீம். எனக்கே தெரியலை இது என்னன்னு சொல்லி. புதுசா மிஷினரி எல்லாம் இறக்கி புதுசா ட்ரை பண்ணிருக்கிறார் அந்த அண்ணா. அவர்கிட்ட அந்த முயற்சிக்கு பெரிய ஒரு சப்போர்ட். கிளிநொச்சியிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்னோ ஐஸ்கிரீம் வருது. செப்டம்பர் 5ஆம் தேதி, செப்டம்பர் தானே, இப்போ எத்தனை மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், அடுத்த மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறோம். அப்படி அந்த அண்ணாவோட இங்கே அழைக்க போகிறோம். இதை பற்றி போக வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணி என்ன வேணும்னு சொல்கிறோம். ஓகே, பாய். இதான் அந்த அண்ணாண்ட கடை, ஜுவி ஐஸ்கிரீம். இதுதான் கடை, எனக்கு தெரியும். அப்படியே சுற்றி காட்டணும் பாருங்க. பக்கத்தில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. இதுதான் ஸ்கூல். இருட்டுக்க தெரியல. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக கடைக்குள்ள போவோம். ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் அதில் வந்து அவ்வளோத்துக்கு டீட்டெயில்ஸான வீடியோஸ் இல்லை. அது சும்மா நார்மலாக எடுத்துருந்தாங்க. பாருங்க எவ்வளோ அழகா வந்து டெவலப் ஆயிட்டு, இப்போ கொஞ்சம் பெட்டரா டெவலப் ஆயிருக்கு. எவ்வளோ அழகான மரங்கள் எல்லாம் வச்சு. இதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. அவங்க வந்து மெயின் ஐஸ்கிரீமாக செய்கிறாங்க. எல்லாம் வேற லெவல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னேச்சர். என்ன இப்படி சிக்னேச்சர் போட்டிருக்கீங்கன்னு யோசிக்கிறீங்க. இது ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் வந்து கஸ்டமர்ஸை கூப்பிட்டு அவங்க அந்த சைன் வச்சு இதை ஃப்ரேம் எடுத்து போடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் சைன் வச்சு இதில் ஃப்ரேமாக போடுவலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை இந்த உரிமையாளர் வந்து நிற்கிறார். அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்போம். அதை அவர் சொன்னால் தான் உங்களுக்கும் விளங்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். ஏதோ புதுசாக ஐஸ்கிரீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமாம். என்ன காரணத்துக்காண்டி என்ன அது புதுசாக? இப்போ நார்மலாகவே எல்லாமே ட்ரெண்டிங் ஆகி கொண்டு இருக்கு தானே ஒரு புது விஷயமா. அப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபுட் ஐஸ்கிரீம் போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு இதை நான் வேறு இடத்த பார்த்துருந்தேன். இது இங்கே கிளிநொச்சியில் நீங்கள் மட்டும் தானே செய்றீங்க? இப்போ கிளிநொச்சியிலேருந்து வட மாகாணத்துக்குள்ள எங்கள்கிட்ட தான். நீங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம்? வெளி மாவட்டங்களில் செய்கிறாங்களா? வெளி மாவட்டம் வந்து பெட்டிகுலோ சைட், கொழும்பு சைடில் இருக்குது. கூடிய வாரம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது ஒரு கொஞ்சம் மிஷின் தான் வந்து வெளியிடத்துலேருந்து இறக்கினபடியா. அப்போ கொஞ்சம் மிஷினரி எல்லாம் எடுத்துட்டீங்க? இப்போ மிஷினரி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிடுறோம். அப்போ டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன மாதிரி இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எப்படி? நார்மலாக இப்போ நாங்கள் ஒரு போர்ஷன் அளவு தான் பெறும். ஒரு போர்ஷன் வந்து 500 ரூபா. அப்படி ஒரு போர்ஷன் 500 ரூபா. அது இப்போ நீங்கள் விரும்பின என்ன ஃப்ளேவராகவும் எடுக்கலாம். நார்மலாகவே ஐஸ்கிரீம்ன்ற ஃப்ளேவர் இல்லாமலுக்கு மொக்டெயிலாகவும் அதை ஸ்னோவாக எடுக்கலாம். வந்து பனி மாதிரி எப்படி பனி இதில் மில்க் ஷேக்னாலும் சரி, ஜூஸ்னாலும் சரி, மற்றது இப்போ மொக்டெயில்கள், சோடா ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்னோவாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஸ்னோவா அதே மாதிரி பனித்துளி மாதிரி எடுத்து. டேஸ்ட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குமா? டேஸ்ட் மாறாது. நார்மலாக நாங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ சோடாவை நாங்கள் ஸ்டோவ் வச்சு குடிக்கிறது மாதிரி இதை நாங்கள் ஸ்பூனால் குடிக்க போகிறோம். அவ்வளோதான். அது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல் ஒன்று வரும். அது குடிக்கையில் வந்து வித்தியாசமான ஃபீல் வரும். கூடுதலாக ஃபாரினர்ஸ் வந்து இந்த டைம் வந்து ஃபாரினர்ஸ் வர டைம் தானே. அப்போ கொஞ்சம் அவையும் கொஞ்சம் கவரக்கூடிய மாதிரி புதுசாக நாங்கள் வளமையாகவே ஏதாவது புதுசாக அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் அதான் அப்போ எல்லாரும் தேடி வராங்க. இப்போ
அப்போ அதால் இந்த முறை இதை ஒரு ட்ரை பண்ணுவோம் வந்து. இப்போ கைவசம் என்னென்ன ஃப்ளேவர் நீங்கள் வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரினா ப்ளூ லேகன் எடுக்கலாம். ப்ளூ லேகனும் மற்றது ஃபுட் அண்ட் நட் மில்க் ஷேக்கும் ரோஸ் லெமன் ஃபிஷ்ஷும் எடுக்கலாம். மொக்டைல்லையே எடுக்கலாம். அப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி செப்டம்பர் 5லேருந்து ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் வந்து இப்போ என்னென்ன ஃப்ளேவரில் கேட்குறாங்களோ அந்த ஃப்ளேவர்ஸை நாங்கள் கொடுப்போம். லைவாகவும் செய்து கொடுக்குற பிளான் இருக்குது, செய்வோம். சரி, ஓகே. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் 5ஆம் தேதி வரைக்கும். ஓகே. இப்போ எங்களுக்கு தர மாட்டீங்களா இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க? அதுக்கு என்ன வாங்க எல்லாம். ஓகே ஓகே. அண்ணா வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். என்ன மாதிரி அது டேஸ்ட் எப்படி இருக்குது, ஃப்ளேவர் எப்படி இருக்குது, நீங்கள் அதை வாங்கலாமா வாங்கி சாப்பிட்லாமான்னு சொல்லி எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி வீடியோ பாருங்க எப்படி அந்த ஸ்னோ மாதிரியே வந்து விழுகுதுன்னு சொல்லி. இதனால் பாதிப்பு ஒன்றும் வராது. இல்லை எந்த பாதிப்பு அவங்களா நாங்கள் போடுறது தான் வெளியே என்னன்னு சொல்லணும்னா இப்போ ரோல் ஐஸ்கிரீம் குடிக்கிறோம். ரோல் ஐஸ்கிரீம் அதே சிஸ்டம் தான் இது. நாங்கள் கூலாக வர போகிறோம், மிஷினே எல்லாம் செய்து வர போகிறோம். டிஃப்ரெண்டா இருக்குங்க. 2 மினிட்ஸ் வாங்க. ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் தேவை. சூப்பரா வேற லெவலாக இருக்கு பாருங்க. அப்படியே மலை மாதிரி வந்து குமியுத. எப்படி வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ஸ்னோ ஐஸ்கிரீம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறா. என்ன மாதிரி இருக்கு? அந்த சாஃப்டான ஐஸ் கட்டி வித்தியாசமா இருக்கா? அப்போ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கன்றீங்க. அப்போ அதுന്റെ டேஸ்ட் அப்படியே இருக்கு. மற்ற இந்த நைஸியா இருக்கு. அந்த நாக்குக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. ஐஸ் கட்டியா ஐஸ்கிரீம் குடிக்கும்போது இருக்கிற ஃபீலை விட இது ஒரு ஃபீலா இருக்கு. வரல பரவாயில்ல. இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான். 500 ரூபா தான். பட் அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து சந்தோஷமாக குடிச்சிட்டு போகலாம். அப்படி ஒரு ரேஞ்சில் இருக்கு. சின்ன சின்ன பீஸா. இந்த ஸ்ட்ரக்சரே நல்லா இருக்குல்ல பார்க்க. இதை பார்த்து அந்த சின்ன பிள்ளைலாம் இதை நான் நினைக்கிறேன் விரும்பி குடிப்பாங்க. அந்த டொஃபி எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே டேஸ்ட், அதே சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவீங்க. அப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ஒரு திருவிழாவை தான் இருக்க போகிறேன். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி. ப்ரைஸ் வந்து வெறும் 500 ரூபா தான். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அம்மி எப்படி இருக்கு? அதே டேஸ்ட் இருக்குது. சோறு வேற லெவல். அந்த அந்த ஃபீல் வெளியில சொல்லல, அப்படி இருக்கு வித்தியாசமா. நம்ம ஐஸ் கட்டி ஃபீலும் இல்ல, டிஃபரெண்டா. எப்படி சொல்றது? ஐயோ வருது இல்லையா வாயில. அதோட அந்த துளசி இந்த வாசம் அதெல்லாம் சேர்ந்து வேற லெவல் பிரிக்க. சும்மா உண்மையா 500 ரூபாய்க்கு உண்மையா லாபம் தான் சொல்லலாம். நான் நினைக்கிறேன் செப்டம்பர் 5ஆம் தேதியோட பெரிய ட்ரெண்ட் ஆக போகுது. உண்மையாகவே அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு. அதை விட வடமாநிலத்தில் இவங்க பெஸ்ட்டாக வெஸ்டைன் செய்கிறாங்க. வெளியில் வடமாநிலத்தில் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்கான்னு தான் எனக்கு தோணுது.
ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி எல்லாம் குடிச்சிட்டு எங்களோட வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணணும் இது எப்படி இருக்குது நாங்கள் சொன்னது பொய்யா உண்மையான்னு சொல்லி நீங்கள் தான் எங்களை சொல்ல போகிறீங்க. வேற லெவல். எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அவங்களுக்கும் கொடுத்து இதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விடுங்க. வந்து செகண்ட் ஃப்ளேவர் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த மாதிரி ஃப்ளேவர். தெரியுதா? சூப்பராக இருக்கு. தெரியுது. இப்போ நாங்கள் இதை எப்படி கண்டுருங்க எப்படி நான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. இதுல ஃப்ளேவர் இதுல ஃப்ளேவர் இது ஐஸ்கிரீம் மாதிரி ஐஸ்கிரீம் அதான் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ்ன்னு சொன்னாங்க. இது நல்லா இருக்கு. இந்த இது இப்படி இருக்கு. இதுவும் அப்படிதானே இருக்கு. ஓ இதுவும் அதே தான். பிளேஸ் வந்து வர இல்ல அது அந்த ஐஸ் கட்டி சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் வந்துச்சு. இது அந்த சாஃப்டியா இருக்கு ரொம்ப. ஆங்கர் மாவை சாப்பிடுவோம் எடுத்து போயிட்டு அது டேஸ்ட்ல இருக்கும். அந்த மில்க் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. மற்றது இன்னும் முதல் ட்ரை பண்ண ஐஸ் கட்டி வேணாம் அதையும் குடிங்க. அதையும் குடிச்சு ஐஸ் கட்டி சாப்பிட போறோம் பாரு. அது வெறும் ஐஸ் கட்டி மாதிரி அந்த நாக்குல போடுற ஃபீலுக்காண்டியே சாப்பிடலாம் இதை வாங்கி. போயிட்டோம். ஓகே எல்லாமே குடிச்சு பார்த்தோம். கிட்டத்தட்ட 2 பேர் குடிச்சு பார்த்துருந்தாங்க. 2மே நல்லா இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட்டு குடிச்ச வந்து ப்ளூ லெகன் அது வந்து தான் வேற லெவல். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஐஸ்கிரீம் ஃப்ளேவர். ஐஸ்கிரீம் நீங்கள் குடிப்பீங்க அதுதான் சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது வந்து அதை விட இன்னும் சாஃப்டாக இருக்கும். நாக்கில் பட்டோன உருகுற மாதிரி அந்த ஒரு மில்கி டேஸ்ட் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் தான் சொல்ல போனால் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் தான் இது. வேறு லெவல். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உண்மைக்கும் ஒருத்தான சாமான் தான். சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொன்னால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் செய்கிறதையும் அண்ணால் நேராக பார்க்கக்கூடிய 5ஆம் தேதி அந்த மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கு. 5ஆம் தேதி வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து செய்து காட்ட போகிறாங்க எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி அதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்து மிஸ் பண்ணாதீங்க. வந்து தெரிவிக்க விடுங்க. எல்லாரும் பெரிய சப்போர்ட் ஒன்று கொடுக்க போகிறீங்க. 5ஆம் தேதி நாங்களும் வருவோம். வந்து வீடியோ கேட்போம். ஓகே எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே வந்து ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருங்க. ஓகே பை. மறக்காமல் எங்களை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.